மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வருகை தரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகபெருமான் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலை 3 மணிக்கு மேல்மதுரை வருகை தரும் பிரதமர் மோடி மதுரை விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்க உள்ளார். அப்போது தமிழ்நாடு கேரளத்தை இணைக்கும் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி மதுரை விமான நிலைய விரிவாக்கத்தின் ஒரு பகுதியான வான் கட்டுப்பாட்டு அறை கட்டடத்தையும் திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இதில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். இதனால் பொதுக்கூட்டத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதுடன் 5 வெடிகுண்டு தடுப்பு நிபுணர் குழு வரவழைக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வருகை தரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகபெருமான் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலை 3 மணிக்கு மேல்மதுரை வருகை தரும் பிரதமர் மோடி மதுரை விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்க உள்ளார். அப்போது தமிழ்நாடு கேரளத்தை இணைக்கும் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி மதுரை விமான நிலைய விரிவாக்கத்தின் ஒரு பகுதியான வான் கட்டுப்பாட்டு அறை கட்டடத்தையும் திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இதில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். இதனால் பொதுக்கூட்டத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதுடன் 5 வெடிகுண்டு தடுப்பு நிபுணர் குழு வரவழைக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.